என்னப்பா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? தமிழ் ரவுடி சார் வீட்டை விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டோம்மா. ஆமாம்மா, நம்ம இங்கேருந்து போயிடலாம். வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்கெங்க போகிறது? ஏம்மா கத்து? என்னமாச்சு? தமிழ் யார் போறா? எங்கம்மா கூட்டிட்டு போற? எதுக்கு நம்ம சொல்றாங்க தமிழ்? தமிழ் என்ன? அப்பா பேசாதீங்கப்பா, பேசாதீங்க. என்னங்க ஆச்சு? சார் சார் யாரு? ரவுடி சார், ரவுடி சார் குத்திட்டாங்க ஐயா. யாரு? தெரியல, யாரு குத்துறாரு தெரியலையா ஐயா. என் பொண்டாட்டி உயிரோட இருக்கான்னு பாருங்க ஐயா. என் பொண்டாட்டி உயிரோட இருக்கான்னு பாருங்க. என் பொண்டாட்டி உயிரோட இருக்கான்னு பாருங்க. கோமதி, பொண்டாட்டி ஐயா, ஐயா, ரவுடி சார், ரவுடி சார், ரவுடி சார், ரவுடி சார், என் பொண்டாட்டி உயிரோட இருக்காளா? என் பொண்டாட்டி உயிரோட இருக்காளா? ஐயா, ஐயா, போயிட்டாளா? ஒரு நிமிஷமாவது உங்களுக்கு முன்னாடி செத்து போன்னு சொல்லுவா. போயிட்டாளா? சண்டாளி ஐயா, எங்க பொண்ணு தமிழ், என் பொண்ணு தமிழ் உசுரோட இருக்கான்னு பாரு. என் பொண்ணு தமிழ் எங்க இருக்கான்னு பாரு. என் பொண்ணு தமிழ் எங்க இருக்கான்னு பாருங்க. எங்களுக்கு குழந்தையா பிறந்தாலும் எங்களுக்கு குழந்தையா பாத்துக்கிட்டவையா. என் பொண்ணு தமிழை எப்படியாவது காப்பாத்து. அவனையாள்கிட்ட இருந்து என் பொண்ணு தமிழை எப்படியாவது காப்பாத்துறியா? ஐயோ, நீ காசு கொடுத்தா தானே எந்த வேலையை பார்ப்ப. காசு 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 இருக்கு. என் பொண்ணு தமிழை எப்படியாவது காப்பாத்துரு. என் பொண்ணு தமிழை எப்படியாவது காப்பாத்து. என் பொண்ணு தமிழை எப்படியாவது ஆபரேஷன் பண்ணணும். கன்சர்ன் ஃபார்ம்ல சைன் பண்ணுங்க. பேஷண்ட் உங்களுக்கு என்ன வேணும்?
தங்கச்சி டாக்டர். அன்னைக்கு இவருக்கு அடிபட்டு உயிருக்கு போராடும் போது அந்த பொண்ணு தான் ஏன் அண்ணன் நீங்க அட்மிட் பண்ணுச்சு. இவர் எனக்கு அண்ணன். அண்ணன், இவர் ஏன் அண்ணன்? ஏமா அந்த பொண்ணு தான் அண்ணன் சொல்லுதுல, சீக்கிரமா அட்மிட் பண்ணுங்க. டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கையெழுத்து போடுங்க சார். கையெழுத்து போடுங்க. அங்கிள், அடிபட்டுருச்சா? ரொம்ப வலிக்குதா? அழுகாதீங்க, கண்ணை தொடச்சுக்கோங்க அங்கிள் ப்ளீஸ். ஒரு நேசமேகம் உயிர் தீண்டும் நேரம் நான் மெதுவாய் கரைய, இவள் பாச பார்வையனில் வாழும் போது நான் அழகாய் தொலைய, ஓயாமலே உயிர் கூத்தாடுதே, வேர்காலிலும் பூ பூக்குது, உடையாதே உடையாதே அடி நெஞ்சே உடையாதே, கிளியோரம் அலைமோதும் கண்ணீரில். பேஷண்ட் தமிழோட அண்ணன் நீங்க தானே சார்? கவலைப்படாதீங்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா உடல் ரீதியா மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்ஜுரியில் பிரெயின் ஃபங்க்ஷனிங் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் எந்த அளவுக்குன்னு இப்போ சொல்ல முடியாது. எனிவே லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். வர சொன்னீங்களா சார்? பதட்டப்படாதீங்க, ரிலாக்ஸ், உட்காருங்க. பரவாயில்ல, சொல்லுங்கள் சார். அவங்க கோமாலேருந்து வெளியே வந்துட்டாங்க. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஷி வில் லிவ் ஹர் லைஃப். ஆனால் ஷி கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஹர் மெமரி. அவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்க. அவங்க அப்பா யாரு, அம்மா யாரு, தான் யாருங்கிறது கூட தெரியாது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் அவங்களோட கடந்த காலம். என்ன சொல்லணுங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும். டாக்டர், பேஷண்ட் ரொம்ப அழுத அடம் பிடிக்கிறாங்க. பயமா இருக்கு. பயப்படாதேம்மா, நாங்க இருக்கோம். யாரையும் தெரிய மாட்டேங்குது. ரிமெம்பர், எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. பயமா இருக்கு. டாக்டர், ஆமா இருமா. எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. எனக்கு இவர் அடையாளம் தெரியுது. எனக்கு இவ்வளவு தெரியுது. யாருங்க நீங்க? சொல்லுங்க. எனக்கு நீங்க என்ன வேணுங்க? எனக்கு நீங்க என்ன வேணுங்க? யாருங்க நீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. யாருங்க நீங்க? எனக்கு நீங்க என்ன வேணுங்க? அண்ணம்மா, ஒரு நேசமேகம் உயிர் தீண்டும் நேரம் நான் மெதுவாய் கரைய, இவள் பாச பார்வையனில் வாழும் போது நான் அழகாய் தொலைய, ஓயாமலே உயிர் கூத்தாடுதே, வேர்காலிலும் பூ பூக்குது, பயமா இருக்குண்ணா. நதி கலங்குதே, உணர்வெல்லாம் அதிர்ந்ததே, இறைவா இறைவா அனல் சுடர் உறையுதே, அகமெல்லாம் இறையுதே, இதுதான் உறவா? நதி கலங்குதே, உணர்வெல்லாம் அதிர்ந்ததே, இறைவா இறைவா அனல் சுடர் உறையுதே, அகம் எல்லாம் இறையுதே, இதுதான் உறவா? நதி கலங்குதே,
ரிப்போர்ட்ஸ் ஆர் குட். டயட் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. நன்றி சார். ரெகுலராக செக்கப்புக்கு வந்துருங்க. சரிங்க சார். ஓகே டாக்டர். ஹலோ, தமிழ் என் உருவானா, என் உயிரானா. அவ சந்தோஷம் என் சந்தோஷமாச்சு, அவ சோகம் என் சோகமாச்சு, அவ பகை என் பகையாச்சு. பகையாளிங்க ஒவ்வொருத்தனையா சாய்க்க ஆரம்பிச்சு. ஊசுர் எடுக்கிற வெறி ஒரு பக்கம், ஊசுருக்கு ஊசுரான தங்கச்சி ஒரு பக்கம். நான் வீசுகிற ஆயுதமோ இல்லை என் மேலே வீசப்படுற ஆயுதமோ என் தமிழ் மேலே பட்டுடக்கூடாதுன்னு அவன் என் கூட இருக்கிறது சேஃப்லன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் உன் அண்ணன் என் தங்கச்சியை கட்டிக்கிறேன்னா அவன் கண்ணில் உண்மை தெரிஞ்சுது. தமிழுக்கு அப்பா அம்மா கொல்லப்பட்டதோ கடந்த கால சோகமோ தெரியாது, தெரியக்கூடாது. நான் செய்கிற கொலைகளுக்கும் என் தங்கச்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன வேண்டி அவ வாழ்க்கையை அழிச்சிடாத, இந்த கல்யாணத்தை நிறுத்திடாத. உறவால வர அன்பு எவ்வளவு பெருசோ அதே அளவு அன்பால வர உறவும் பெருசுதான். கவலைப்படாதீங்க, உங்க மனசுக்கு நீங்க நினைச்ச மாதிரி நம்ம தமிழுக்கு கல்யாணம் நடக்கும். பிரதர்ஸ் மேல நடந்த அட்டாக்ல ஒருத்தன் மட்டும் தான் உயிரோட இருக்கான். 100% அந்த கில்லரை பார்த்திருப்பான். His condition is highly critical. he is unconscious. His survival rate is only 7%. 24 hours அப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். இவன் பொழைக்கணும். இவன் ஒருத்தனை பார்த்துருக்கான். அவனை பத்தின டீடைல்ஸ் சொல்லணும். இது 2 உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் சார். ஒன்னு அவன் உயிர், இன்னொன்னு உன் உயிர். கல்யாண வேலையை வச்சுட்டு காலேஜ் கூட்டிட்டு போறேங்கிறியப்பா. இன்னும் 2 நாள்ல எக்ஸாம் முடிஞ்சிருமா? தங்கச்சியோட கனவு. சும்மா இருக்கத்த. சரிம்மா. தம்பி, உங்க தங்கச்சியை காலேஜ் கூட்டிட்டு போங்க. சரிங்க. இதேதான் இந்த சப்போட்டா பழ கண்ணுல இன்னும் கொஞ்சம் சல்பேட்டாவை ஏத்தி ஐயோ அவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு ஒரு அலறலையும் கணேசி என் கையோ பிடிச்சி இழுக்கிறான்னு ஒரு கதறலையும் காத்துல பறக்க விட்டேனா அவன் கதை முடிஞ்சிடும். கல்யாணம் நின்னுடும், நாம ஜெயிச்சிடலாம். இது நம்ம பிளான்லயே இல்லையே. ஏன் பிளான்ல இருக்கு? ஆசம். அப்ப சம்பவம் ஸ்ட்ராங் ஆயிரும். இப்ப டபுள் ஸ்ட்ராங் ஆயிரும். ஐயோ என்ன காப்பாத்துங்க, என்ன மானபங்க பண்ணுங்க. யாரு? ஐயோ நான் ரேப் பண்றோம். ஐயோ என்ன கற்பழிக்கிறோம். ஐயோ மூணு ஒண்ணுல லூஸ். ஐயோ ஐயோ அடே காம கொடூரா, அஞ்சலிக்குள்ள வண்டி. என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாண்டு பார்த்தாம இப்ப இந்த பொண்ணோட ரவிக்கையில விளையாடுறியா? உன்னை என்ன பண்றா? 5 நிமிஷம் காதை புத்திக்கமா. எங்க அத்தையோட உதடு அசைவை வச்சு அவங்க ஹோல்சேல கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்கன்றத நீ கேட்ச் பண்ணியிருப்ப. இந்த ஆவேச தாக்குதலும் ஆபாச பேச்சுகளும் எனக்கு எந்த ஒரு வலியை ஏற்படுத்தல. எதுக்கு நிறுவ சாப்பு? ஐ லவ் கணேஷ். சுவாமி சார், அப்ப ஸ்வேதா மேடம் நீங்களும்? அடங்கிற வயசுல நான் அவங்க கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்தது காரணம் அவங்க வழக்காடுற வேகம் இல்ல, வழுவழுப்பான தேகம். சாமி சார். So he is crashing down. Anytime anything will happen. இவனை பொழைக்க வைக்க முடியாது. We cannot stabilize him, sir. அட்ரபன் இன்ஜெக்ட் பண்ணி நினைவு வேற வைக்க முடியும் சார். ஆனா 30 நிமிஷத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டார் சார். 30 நிமிஷம் உயிரோட இருந்தா போதும். அதுக்குள்ள தம்பியை கொன்னவனோட டீடைல்ஸ் ஸ்கெட்ச் பண்ண. Get me a caricature artist. Immediate forensic sketch specialist arrange பண்றது கஷ்டம். We will do one thing. பக்கத்துல ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் பெயிண்டிங் காலேஜ் இருக்கு. அதோட பிரின்சிபல் என்னோட ஃப்ரெண்ட் தான். அங்க இருந்து ஒரு ஸ்டூடண்ட் கூட்டிட்டு வரேன். Hello go. Great. I'll give him an injection right now. Sir, don't misunderstand me. தப்பா நினைக்காதீங்க. எக்ஸாம் நடக்குது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். ப்ளீஸ், ரொம்ப அர்ஜென்ட் சார். எக்ஸ்கியூஸ் மீ ஸ்கெட்ச் சார். பண்ண யாராவது ஒரு ஸ்டூடண்ட் அனுப்புவீங்க சார். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு சார். வாமா. இது என்னோட மேரேஜ் இன்விடேஷன். நீங்க அவசியம் வரணும் சார். கங்க்ராட்ஸ். தமிழ் ஒரு நிமிஷமா. இவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஹலோ. இவருக்கு ஒரு சின்ன ஹெல்ப். ஒரு சின்ன ஃபாரன்சிக் ஸ்கெட்ச் பண்ணணுமா? உன்னால முடியுமாமா? அதுக்கு என்ன சார், கண்டிப்பா வரேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.